வெல்கம் டு மகிழ்மனை. இந்த வீடியோவில் இந்த 1 வீக்கில் வந்து நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன். கோயிலுக்கு பொங்கல் வச்சு அபிஷேகம் வந்து செய்கிறதா இருந்துச்சுங்க. அதுக்காக வந்து தோட்டத்திலிருந்து அப்பா வந்து வாழைத்தார் எடுத்துகிட்டு வந்து பழுக்க வந்து போட்டிருந்தாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து அதிகமாக இருந்துச்சு. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே இல்லை. அதனால் வந்து உடனே வந்து நாங்கள் கோதுமை கச்சாயம் வந்து செஞ்சிட்டோம். இதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, இனிப்புக்காக 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 5-6 ஏலக்காய், அடுத்தது ஒரு 7 நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் வந்து எடுத்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி திக்காக வந்து கலந்துட்டோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து திக்காக போடும்போது நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து போட்டுட்டு நல்லா வந்து பொறுமையாக வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். சோடா உப்பெல்லாம் எதுவுமே போட தேவையில்லைங்க. நல்லா கலந்துட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சாவே நமக்கு வந்து நல்லா இந்த மாதிரி உப்பி உப்பி வந்துடும். அப்பப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரே மாதிரி நமக்கு வந்து நல்லா செவந்து சூப்பராக வந்து கச்சாயம் வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த கச்சாயம் பார்த்தீங்கன்னா செஞ்ச உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி கோதுமை கச்சாயம் வந்து அடிக்கடி செய்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து நான் போட்டு வச்சுட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு நமக்கு வந்து இருக்கும். இந்த கச்சாயம் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா பொது பொதுன்னு நமக்கு வந்து சூப்பராக சாஃப்டாக வந்து இருக்கும். எண்ணெயெல்லாம் உங்களுக்கு அவ்வளோக்கா குடிச்சிருக்காதுங்க. ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அக்கா பையனுக்கு 9ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. புக்கு நோட்டுக்கெல்லாம் வந்து கவர் வந்து போடாமல் இருந்துச்சுங்க. அதனால் ப்ரௌன் ஷீட் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கவர் வந்து போட்டோம். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி நோட்டு புக்குக்கெல்லாம் வந்து கவர் போட்டதுங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து போடுறேன். ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு போடுறதுக்கு. கவர் வந்து இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்டாப்லரும் பண்ணியாச்சு. இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 hours பக்கமாக எடுத்துருச்சுங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு மாதிரி கவர் வந்து போட சொல்கிறாங்க. இவங்க வந்து ப்ரௌன் ஷீட் தான் போட சொல்லியிருந்தாங்க. இன்னும் இதுக்கு பார்த்திங்கன்னா லேபிள் வந்து இன்னும் ஒட்டலை. ஸ்கூல் வந்து மண்டே அப்படிங்கிறதுனால ஃப்ரைடேவே வந்து கிளம்பிட்டாங்க. சாட்டர்டே சண்டே வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து கொடுத்து விட இந்த உருண்டை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அடிக்கடி செஞ்சு வச்சுக்குவோங்க. நாங்கள் வீட்லேயும் எல்லோரும் வந்து சாப்பிடுவோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து ஷார்ட்ஸாக வந்து போட்டிருக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈஸி தான், நம்ம வந்து சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். இந்த கடலை உருண்டை பார்த்திங்கன்னா தீர செஞ்சு வச்சுக்குவோங்க. எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்து விட்டாச்சுங்க. நீங்களும் ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்து விடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. வெளியிலேயே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். போன வாரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சோள பணியாரம் வந்து செஞ்சுருந்தாங்க. தோசை செய்யலை, பணியாரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. அதோட வீடியோ வந்து ஷார்ட்ஸாக வந்து போட்டிருக்கேங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ சோள தோசைக்காக வந்து மாவை அரைச்சி உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேங்க. நாங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ், கருப்பு உளுந்தங்கஞ்சி, கொள்ளுக்கஞ்சி மிக்ஸ், ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார், இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து ஹெல்த் மிக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. அதனால் எல்லாத்தையும் வறுத்து இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுருக்கேன் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்காக. இந்த ஹெல்த் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா 30 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இருக்குங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன். அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் வந்து ஃப்ரைடே வந்து கிளம்பியாச்சுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்து இருந்துச்சு. ரொம்ப பழுக்காமல் ஓரளவு இந்த மாதிரி பழுத்த மாம்பழத்தை வந்து கட் பண்ணி அதுக்கு வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. உப்பு, காரம், மாம்பழத்தில் இருக்க இனிப்பு, புளிப்பு எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து இருக்குங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தலைக்கு ஹேர் பேக் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தான் சிம்பிளாக வந்து ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணுவேன். நான் வந்து ரொம்ப வருஷமாக இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஹேர் பேக் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் தான் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறது தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆலோவேரா வந்து எடுத்துருக்கேங்க. சின்ன மடலை வந்து கட் பண்ணி கழுவி எடுத்து இதில் வந்து சேர்த்துட்டேங்க.
4 கொத்து வேப்பிலை வந்து எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 5-6 போல் செம்பருத்தி இலை, ஒரு 5 செம்பருத்தி பூ. அடுத்ததாக இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழ ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. இதை வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிட்டு தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் வந்து எடுத்துக்கலாம். தலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொடுகு தொல்லை வந்து வராதுங்க. அதே மாதிரி நல்லா ஷைனிங்காக வந்து இருக்கும். தலைக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட மகிழ்மனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.